Okay, fans, so finally வந்து பாத்தீங்கன்னா முதலாளி வந்து இங்க இறக்கி விட்டாச்சு. ஸோ நம்மளோட முதல் பிக்கப்பே வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்ல இருந்து சாக்லேட்ஸ் அப்புறம் காஃபி கொட்டை என்னமோ சம்திங் இருக்கு. வாவீங்களா? என்னடா இட்லி கொடுங்கன்னா கல்லு கொடுத்துருக்கீங்க. ஜூஜோ ஃபேம்ஸ் வாங்க நம்ம அடுத்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்புவோங்க. இந்த ஜாஹேஸ்ங்கிறது 1ஆம் நம்பர் ப்ராடா இருக்கு. ஃபேம்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்துட்டோம்னு சொல்லி எங்களுக்கே தெரியல. லொகேஷனை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கோம். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். எங்கடா அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? நத்திங், வீட்டுக்கு தாங்க. கஸ்டமரை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டாச்சு. வெல்கம் பேக் ஜி ஃபேம் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி வந்து பாத்தீங்கன்னா 7 ஆயிடுச்சுங்க. அண்ட் அண்ணா வந்துட்டு கிளம்பி டியூட்டிக்கு போயிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டி கிடையாது, இல்லைன்னா பக்கத்திலே போயிட்டு விட்டுட்டு வந்திருப்பாரு. சாரி, இன்னைக்கு அவருக்கு ஸ்கூல் டியூட்டி கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். நேற்று ஓட்டினதுல நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை நமக்கு. காலையிலேருந்து நம்ம எந்திரிச்சோம், மதியம் தூக்கம் இல்லை, லைட்டாக தூக்கம் இல்லை. அதனால டேரெக்டாக நைட்டு தான் தூங்கணும், செம்ம டயர்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே டியூட்டிக்கு கிளம்பியிருப்பேன். பட் நம்ம முதலாளி வந்தால் அவரை 10 நாளைக்கு விடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அவரோட வண்டி வீணாயிடுச்சு. அவர் வந்தால் அதுக்கப்புறம் அவரோட வண்டி வந்தால் அவர் போக ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு, பட் அவரோட வண்டி இதுதாங்க கெல்லி வந்துருச்சு. பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரிச்சு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கு. 2021 கெல்லி இன்ஜின் பிரிக்கிற வேலை அளவுக்கு வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காம பல மாதங்களாக நிற்கிது. வண்டியோட கொஞ்சம் கண்டிஷன் நீங்களே பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. நேற்று பட்டறையில் நின்றுட்டு அப்படியே வந்துருச்சு. அந்த பட்டறைக்காரன் நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து வண்டி விட்டுட்டு போயிட்டான். கடைசியில் பார்த்தா வண்டி இன்னும் எதுவுமே சரியாக அவ்வளோ அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் என்கிட்ட சாவி கொடுத்துட்டு போயிட்டார் அவர். அவன் வருவான் பட்டறைக்காரன், நாளைக்கு மறுபடியும் கொடுத்து அனுப்போம் அப்படின்ட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறுபடியும் நான் தான் கொண்டு போய் விடணும். செம்ம மட்டும் சூடாகுது. எனிவே பார்த்துக்கலாம் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நம்மளுக்கு. இப்போது இன்னைக்கு டே நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இவரை கொண்டு போய் விட்டுட்டு மம்லக்கா இருக்குல்ல, அங்கேருந்தே நம்ம இன்றைக்கி ஃபுட்டு டெலிவரி ஆப் ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கேருந்து அப்படியே டெலிவரி பண்ண போகிறோம். இன்றைக்கி எதுவும் சவாரி வருமா இல்லையான்னு சொல்லி நமக்கு எதுவுமே தெரியல. வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜி ஃபேமோட சவாரிக்கு நம்ம போயிடலாம். அப்படி இல்லைன்னா பார்ப்போம் என்ன இதுன்னு. 25ஆம் தேதி சவாரி இருக்குது. அப்புறம் அடுத்த மாதத்துக்குலாம் சவாரிலாம் நிறைய ப்ரீ புக்டாக இருக்குது. ஸோ அந்த இது நம்ம பார்த்து ஒன்றுன்னா அப்படியே ஓட்டணுங்க. சரி வாங்க ஜி ஃபேம் பார்ப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு. வண்டியில் ஃபெவிக்விக் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஹோல்டரில் மொபைல் மாட்டணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ. வாங்க ஜி ஃபேம். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராக இருக்கீங்கன்னா. நம்ம டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சவாரி போகிறதுக்கு ஜாப் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஜாப்லாம் ஒரு ரிட்டன் டிரைவர் தேவைப்படுது. அந்த ரிட்டன் டிரைவர் தேவைன்னு சொல்லி குரூப்பில் அப்டேட் பண்ணிருக்கேன். யாருமே இன்னும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணல. யாருக்காவது சவுதி அரேபியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரிட்டன் டிரைவர் அப்படின்னா ரியாத்துக்கு தேவைப்படுது, மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அங்கே திருச்சியில் தான் ட்ராவல்ஸ் இருக்குது. போயிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் உடனடியாகவே. ஓகேவா? சரி வாங்க ஜி ஃபேம் இப்போ போயிட்டு வண்டியெல்லாம் வார்ம் அப் பண்ணி விடுவோம் கொஞ்சம். ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. என்னோட கேமராவில் என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன இருக்குது? ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. தலைவர் வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டாரு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வார்ம் அப்பில் போடணும். நேற்று உருட்டில் நைட்டுக்கு பெட்ரோலே போடலிங்க. இருக்கிறதுல எவ்வளோ லோ பண்ண முடியுமோ அவ்வளோ லோ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வண்டி இப்படி பண்ணவே கூடாதுங்க. அதுலேயும் நம்ம வண்டி எப்பயுமே நம்ம அந்த லோ அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கே நம்ம விடுறதே இல்லை எப்பயுமே. பட் இந்த மாதிரி லோ பண்ணுற அளவுக்கு அது ஆகிப்போச்சு. பட் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அது. எனிவே பார்த்துக்கலாம் என்ன எதுன்னு. அவர் வந்தோடனே இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மம்லக்கால கொண்டு போய் அவரை விட்டுட்டு அப்புறம் நம்ம டெலிவரி வேலையை ஆரம்பிக்கலாங்க. ஓகே ஃபேம்ஸ், ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா முதலாளி வந்து இங்க இறக்கி விட்டாச்சு. முதலாளின்றத விட அதான் ஃப்ரெண்டு பிரதர்னே சொல்லிக்கலாம். ஆனா அந்த மாதிரி தான் அவரு. கிட்டத்தட்ட என் வயசு தான் அவருக்குங்க. 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேம் ஏஜ்டு பர்சன் தாங்க நாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு டெலிவரிக்காக வந்து பாத்தீங்கன்னா கிளம்பலாம் வாங்க. ஏன்னா அந்த டெலிவரி தாங்க நம்ம ரெகுலரா பார்த்தாகணும். காலையில ஒரு இறக்கி விட்டாச்சு. மணி வந்து இப்போ எக்ஸாக்டா 7:58 ஆகுதுங்க. 8 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பிகாஸ் இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கமே கொஞ்சம் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்மளுடைய கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லுகிறது. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். எங்கடா ஆப்பையே காணோம். அட கொய்யால, சனிதுன்னு ஒரு ஆப் இங்க இருந்துச்சு. எங்கப்பா டெலிட் ஆயிடுச்சா? என்னங்க ஆப்பே காணும். இங்கதான் இருக்கு. ஓகே, நம்ம மம்லக்காக்கு ஆப்போசிட்ல தான் ஜி ஃபேம் இருக்கிறோம். வாங்க இது அப்படியே என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கோ ஆன்லைன் ஏதாவது வருதான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க கோ ஆன்லைன் போட்டாச்சு ஜி ஃபேம். இப்போ எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பெட்ரோல் 60 போட்டேன். 4 பாயிண்ட் தாங்க ஏறி இருக்கு. என்னதான் இதோட கதைனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன வருது we are trying to find an order for you அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் இந்த இடத்துலலாம் ஆர்டர் நம்மளுக்கு வரணும். ஏன்னா இங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. யாராவது ஆர்டர் பண்ணுவாங்க, டிஃபனே பண்ணாமல் இங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
வந்துச்சு அப்படின்னா பிக்கப் பண்ணுவோம். எவ்வளவு பிக்கப் வந்திருக்கு, எவ்வளவு டிராப் வந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம சம்பாதிக்கிறோன்றது தாங்க இன்னைக்கு கண்டென்ட். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். 16 ரியாலுக்கு கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்துல போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. 2.3 கிலோமீட்டர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. அவங்கள்ட்ட போகணுங்க. அங்க போயிட்டு பொருளை பிக்கப் பண்ணிட்டு சம்திங் 7 கிலோமீட்டர் வந்து காட்டுதுங்க. ஆனா இப்ப நான் அங்க வந்து ஓபன் பண்ணாதான் அது எத்தனை கிலோமீட்டர் எக்ஸாக்டா மாறும். நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணி விட்டுருச்சு. 9 கிலோமீட்டர் காண்டிச்சு. ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு நான் அந்த மேப் ஓபன் பண்ணிட்டு போறேன். 15 கிலோமீட்டர் அப்படியே மாறிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டரும் அப்படிதான் 15 கிலோமீட்டர் காமிச்சிச்சு, அப்படியே 22 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய அதுல நடக்குது. சோ அது ஒரு டிராபேக்கா இருக்குதுங்க. ஏன்னா நம்ம டைரக்டா கம்பெனிக்கிட்ட வேலை செய்யாதனால அந்த மாதிரியா இல்ல என்னன்னு சொல்லி தெரியல. வாங்க இப்போதைக்கு இந்த இதை நம்ம ஓட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிஸ்மில்லான்னு சொல்லி ஓட்டுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஓட்டி பார்க்கணுங்க. 4 இது இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு குச்சி நம்ம ஓட்டினாதான் நமக்கு என்னன்னு சொல்லி இதுல ஃபுல்லா தெரிய வரும். நேத்து என்ன ஜஸ்ட் நம்ம 2 ஆர்டர் தானே ஓட்டணும். இப்போதைக்கு 5 நிமிஷத்துல போயிடலான்னு காட்டுது. பிகாஸ் ரோடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தாங்க இருக்கு. சோ வாங்க. ஏன்னா இந்த மம்லகா கிட்ட எல்லாம் கண்ட இடத்துலயும் கேமரா அது இதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சோ நம்ம கையில வந்து மட்டும் மொபைலை என்னைக்குமே பிடிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குது. சோ பிக்கப் பண்ணுவோம், டிராப்பும் பண்ணுவோம். என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணி ஆகணும். ஐயோ போலீஸ்காரர் போங்க, உங்ககிட்ட யாராவது ரொம்ப பண்ண முடியுமா? உங்களை பார்த்தாலே எங்களுக்கு கிளியுதே. பயம் 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 ஒட்டும் பயம். சரிப்பா போப்பா, நான் உன்னை ஒன்னும் பண்ணல. எதுக்கு இத்தனை ஆறு அடிக்கிறேன்? புதுசா வர்றவங்க எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் காதுல நல்லா காதுல போட்டுக்குங்க. கண்ணு நம்மளது துரு 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 துருன்னு இருக்கணும். ஓகேவா? சும்மா எடுத்தவங்க அப்படியே மெதுவா இருக்கக்கூடாது. லெப்ட் சைடு சென்டர் மிரரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனி டைம் துரு துருன்னு தாங்க இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா உஷாரா பொழைக்க முடியும். ஏன்னா இங்க வர்றவங்க அப்படி. நான் அதனால தான் சொல்றேன். ஐயோ நான் துரு துருன்னு இல்லைன்னா அட 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 வாட் இஸ் ஹேப்பனிங்? ஐ திங்க் இவங்க ரஷ்யன் கேர்ள்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஓட்டம் ஓடுறாங்க. ஸோ கண்ணு ஏன் துரு துருன்னு இருக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம கரெக்டா தான் ஓட்டுவோம். புதுசா வர்றவங்க கொஞ்சம் பதட்டத்துல ஓட்டுவாங்க. அந்த பதட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்க. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அது மட்டும் வச்சுக்கோங்க. பதட்டம் என்னதான் நம்ம சொன்னாலும் வர்றவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதனால நீங்க அவ்வளவா நீங்க பயப்படலாம் தேவையில்லை ஜிஃபேம். புரியுதுங்களா உங்களுக்கு? புதுசா வரும் அப்படின்னா நீங்க ஸ்லோவா ஓட்டணும்னா 3வது ட்ராக்ல வச்சுக்கோங்க. 3வது ட்ராக்ல வைக்காதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி அடிக்கடி அங்கிருந்து வண்டி வரும். ரோடு கட்டிங் இருக்கு. சென்டர் ட்ராக்ல வச்சுக்கங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. போறவங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி அவன் பாட்டுக்கும் ஓவர்டேக் பண்ணி போவான். அந்த பக்கம் போறவங்க அவன் பாட்டு ஓவர்டேக் பண்ணி போவான். நீங்க ஒரு மீடியமான ஸ்பீடை பிடிச்சி போகலாம். நல்லா வெல்டா நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி ஓட்டணும்னு. பிகாஸ் இங்க ஓவர்டேக் பண்ணி வருவாங்க, சருட்டுன்னு ஓடி வருவாங்க ஜிஃபேமே. சோ அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா இல்லையா? அதனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணேன் இப்போ. சரியா? சரி வாங்க இப்ப நம்ம போலாம். வண்டி வந்து நம்ம பார்க் பண்ணிட்டோம். இந்த மம்லகாக்கு பக்கத்துல இருந்து அப்படியே பிக்கப் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இது என்ன கடை? ANOOSH அனுஷ் 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 எங்கப்பா இருக்கு அனுஷ்? அதான் இருக்கு பாருங்க பக்கத்துலயே. ஸோ இந்த அனுஷ்ல இருந்து இப்போ நம்ம ஏதோ பிக்கப் பண்ணிட்டு போனோங்க. அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓ சாக்லேட். இது வந்து சாக்லேட் கடைங்க. முதல் ஆர்டரே சாக்லேட் கடைக்கு வந்திருக்கு. லெட்ஸ் கோ ஜிஃபேமே, வாங்கிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட முதல் பிக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்ல இருந்து சாக்லேட்ஸு அப்புறம் காஃபி கொட்டை என்னமோ சம்திங் இருக்கு. ஸோ இதை தாங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க சொன்ன மாதிரி கொடுத்துருக்கான். 7 கிலோமீட்டர்னா 7 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்படியே எங்கப்பா இந்த மாதிரி ஓட்டினா கொஞ்சம் லாபம் தான் நமக்கு. சரி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஜிஃபேம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது பிரின்ஸ் சுல்தான் யூனிவர்சிட்டி. இது பிரின்ஸ் சுல்தான் மிலிட்ரி மெடிக்கல் சிட்டி. ஆமாம், இந்த மாதிரி இடத்துல ஆர்டர் வந்தாலே பெரிய தொல்லை போல. பெரிய பார்க்கிங் பிரச்சனை, தூக்கிடுவேன் அப்படின்றாரு. 5 நிமிஷம் தான் உனக்கு டைமு, அதுக்குள்ள நீ விட்டுட்டு ஓடி வரணும், இல்லைன்னா வண்டி காலி அப்படின்றாரு. ஓடி போயிட்டு ஓடி கொடுத்துட்டு வந்தேன். சரி வாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். அங்கே போய் நிறுத்திட்டு பேசலாம். தெளிவாக மூச்சு வாங்கட்டும். ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் போனேன். அதே ஹாஸ்பிட்டலில் தான் மேரத்தை அவங்க அம்மாவை இறக்கி விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இந்த கேரளா ஹோட்டலில் இருக்கு. வாங்க முதல்ல டிஃபன் பண்ணிக்குவோம். உணவு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 3-4 ரியாலுக்குள்ளே 5 ரியாலுக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடலாம். வாங்க ஜிஃபேமே. இது ஆக்சுவலாக ஒரு கேரளா ஹோட்டல் தான். டிஃபனுக்கு இட்லி தாங்க நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். என்னங்க இந்த ஆப் எனக்கு ரொம்ப ஆப் அடிக்குதுங்க. இந்த 2 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டர்லாம் வரதில்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொடுக்கவே மாட்டேதுங்க. கடுப்பாக இருக்குது. அதெல்லாம் அந்த ஜாஹஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஓன் கம்பெனிக்கே கொடுத்துருது. இப்போ இன்றைக்கி ஓட்டின அமௌண்ட் பாருங்கள். இன்றைக்கி கீழே காமிக்கிது பாருங்கள், 21 ரியாலுங்க. நேற்று ஒரு 5 ரியால் இருந்துச்சு, இப்போ ஒரு 16 ரியால் ஓட்டினாங்க. ஸோ 21 ரியால் இன்றைக்கி வருமானங்க.
ஆனால் இதுலேருந்து 8 ரியால் அவருக்கு கொடுக்கணும், டெய்லி 8 ரியால் கொடுக்கணுங்க. லாகின் பண்ணிட்டாலே ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டாலே 8 ரியால் கொடுக்கணும். என்னத்தன்னு சொல்கிறது. வாங்க, நேற்று கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 37 ரியால் கேஷ் கலெக்ட் பண்ணேன். ஸோ 3 ரியால் நமக்கு டிப்ஸ் கிடச்சிச்சு ஜிபேம். அதில் ஆன்லைன் போனால் வரும். சரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பணும் ஆன்லைனுக்கு. வாவீங்களா? என்னடா இட்லி கொடுங்கன்னா கல் கொடுத்துருக்கீங்க. ஜூஜோ பவுன்சிங் இட்லி. ஆடா பாவி. சரி ஓகே, சாப்பிட்டு கிளம்புவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டோம். நம்ம செகண்ட் ஆர்டர் ஆப்ரேஷன் ஃபலாஃபில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இங்கே தாங்க அந்த ஆப்ரேஷன் ஃபலாஃபில். வாங்க இப்போ இங்கேருந்து அடுத்த 2வது பிக்கப்பை எடுத்துகிட்டு கிளம்புவோம். வாங்க, நம்ம அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்புவோங்க. இந்த ஜாஹிஸ்ங்கிறது 1ஆம் நம்பர் ஃப்ராடாக இருக்குது. டேரெக்டாக ஜாஹிஸ் ஆப்பில் போடணுமா, இல்லை இவனுங்க அந்த ஆப் போட்டு கொடுத்தவனுங்க இதுக்கு நடுவில் ஏதாவது கமிஷன் வைக்கிறதால ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்களா அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. 12 கிலோமீட்டர் தாங்க காமிச்சிச்சு. சரின்ட்டு அக்செப்ட் பண்ணியாச்சு. 22 ரியால் கொடுக்குறான், 12 ரியாலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா இங்க வந்து நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றோம். அப்படி பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் எனக்கு வந்து பிக்கப்னு சொல்லி போட்டான். சரி 2.5 கிலோமீட்டர்ல போய் பிக்கப் தானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டேன். பார்த்தா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3.5 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 3.8 கிலோமீட்டரா மாறிடுச்சு. 12 கிலோமீட்டர் இப்ப 18 கிலோமீட்டர். அப்படியே 6 கிலோமீட்டர் ஏத்திட்டாங்க. கடுப்பா இருக்குது. சரி ஓகே, நம்ம பொழுப்பு நடக்கணும்ல. அப்போ ஜாயஸ்ல வந்தோம்னா பொதுவா டெலிவரியில வந்தோம் அப்படின்னா ஒரு 5ல இருந்து 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா கணக்கு வச்சுதான் நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. காலையில அவன் முதலாளி இறக்கி விட்டோம் பாருங்க, கரெக்டா 7 கிலோமீட்டர் அடிச்சா அது மட்டும் தாங்க எனக்கு எக்ஸாக்டா சொன்ன மாதிரி 7 கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுத்தான். மற்ற எல்லாமே டிம்கி தாங்க காமிச்சான். எனவே இப்போ இந்த ஆர்டர் எடுத்து கிளம்புவோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒலையால இருக்கும். இந்த ஏரியா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒலையா. இது வந்து ஒலையா ஸ்ட்ரீட். ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸ், கார்பரேட் பில்டிங்ஸ்லாம் இங்க நிறைய இருக்கும். ஆமா, சரி வாங்க இப்போ நேராக பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்துட்டோம்னு சொல்லி எங்களுக்கே தெரியல. லொகேஷனை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கோம். இது வந்து ஐ திங்க் நம்ம தரையா பக்கம் வந்துட்டோம்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே சுத்தி வளைச்சி பத்தா சைடு தரையா சைடு அப்படியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்த்ரா. இவங்க எல்லாருமே வீக்கெண்ட் ஆச்சுன்னா பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு இடம். காடு மாதிரி நல்லா கொஞ்சம் அவுட்டர் மாதிரியும் இருக்கும், காடு மாதிரியும் இருக்கும். ரெசார்ட் ஓப்பனா சொல்லணும்னா அவுட்டர்ல கட்டி இருக்கிற ஒரு ரெசார்ட். நல்லா ஹைஃபையா பெரிய பெரிய ரெசார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சு அங்க இவங்க இருக்கிறாங்க. கிலோமீட்டர் ஏன் தான் இப்படி நமக்கு எக்ஸ்ட்ராவா போட்டு தலைவலி கொடுக்குறாங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னும் 10 நிமிஷம் காட்டுதுங்க. 6.2 கிலோமீட்டர் இன்னும் நம்ம போன இந்த டெலிவரி முடிக்க. ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் டெலிவரி ஜிப்பேமே. பாப்பா இதுக்கப்புறம் எத்தனை டெலிவரி நம்மளால பண்ண முடியுதுன்னு. ஸோ 1 மணி வரைக்கும் நம்ம வந்து ஓட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இப்போ மணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ பாப்போம் இன்னும் எத்தனை டெலிவரி நம்மளால ஓட்ட முடியுது. பெட்ரோல் என்ன நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நமக்கு மைலேஜ் தாங்க முக்கியம். மைலேஜ் உள்ள வண்டி தான் நமக்கு முக்கியம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். பட் நமக்கு பைக்கை கம்பேர் பண்ணக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். இது ஆக்சுவலா இடம் கிட்டதாங்க. ரோடு அப்படியே இழுத்து போகுது. அப்படியே லெப்ட்டும் ரைட்டும் யூட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகுது இது. அதனால வந்து நமக்கு இது வந்து ப்ராப்பரா ஒரு இது பண்ண முடியல. நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது. அப்படிங்கறதால நம்ம நின்று போறோம். அப்படிங்கறதால பெட்ரோலும் அதிகமா கன்சியூம் பண்ணுது. ஓகே, ஒரு தொழில்னு வந்துருச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் மேற்கொண்டு இருக்கதான் செய்யும். எல்லாத்தையுமே எதிர்கொண்டு போறதுதான் பொழப்பு, புத்திசாலித்தனம். லெட்ஸ் கோ, என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம் இன்னைக்கு. ஓகே ஜிஃபேம், ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் வந்துருச்சு. என்ன அப்படின்னா ஒரு பையனை வந்துட்டு சுலைமானியால இருந்து கூட்டிட்டு போயிட்டு பொனோரமா மால் பின்னாடி, அதாவது ஒரு சவுதி பையன் தான் அவரை கூட்டிட்டு போய் இறக்கி விடணுமாங்க. ஸோ அதனால இப்போ நம்மள கூப்பிட்டு இருக்கிறாங்க, முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு லொகேஷன் அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு என்னால் வர முடியுமா முடியாதான்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம கிலோமீட்டர் எத்தனை இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுவோம். நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம். சின்ன பையன் தான் நாம, போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்து இறக்கி விடணுமா. லெட்ஸ் கோ. நம்ம இப்போ எங்க வந்துட்டோம் பாருங்க. இந்த டெலிவரி எடுத்துக்கிட்டு அப்பா கரெக்டான இடத்துக்கு தான் போறோம்னா எனக்கு இல்ல கூகுள் மாமா வேற எங்கன்னா நம்மள தூக்கி விட்டுச்சான்னு சொல்லி தெரியல. ஏதோ பள்ளம் மேடு மலை சின்ன சின்ன குன்னு புகலாம் வருதுங்க. ஐயோ இன்னும் 3.9 கிலோமீட்டர் இருக்கு ஜிபேமே. இடம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, சூப்பர். சரி வாங்க. என்னடா இந்த வண்டியில எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா கியர் ஷிஃப்டிங் சீக்கிரம் ஆக மாட்டுதுங்க. நல்ல ஆர்பிஎம் இழுத்து தான் மாறுது. அதனாலதான் நம்மளுக்கு பெட்ரோல் கன்சியூம் ஆகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ணுதோன்னு சொல்லி ஒரு ஃபீல் வருதுங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. உன்னட்டே இவர்கிட்டே செங்கன் ஒன்று இருக்கு, குட்டி வண்டி, நல்லா இருக்கும் அது. பட் சைனா வண்டிங்கிறதால நாளைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மளுக்கு தேட வேண்டி இருக்கும்.
அதனால தான் நம்ம அந்த பக்கம் திருப்பி பார்க்காம அப்படியே சைலண்டா விட்டுட்டோம். எனிவே ஸோ வாங்க, நம்ம வண்டி தான் பாருங்க சைட்ல நிக்குது யாரதோ. எனிவே ஸோ வாங்க, இதை இறக்கி விட்டுட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? திஸ் இஸ் மை செகண்ட் ஆர்டர். ஓகேவா? அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டே வாங்க. எண்ட் ஆஃப் தி வீடியோ டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன், எவ்வளோ இன்கம்னு சொல்லிட்டு. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜிஃபேமே. ஓகே வாங்க, இந்த வீடியோக்கு ஒரு 2500 லைக் வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஜிஃபேமே இது கரெக்டா எந்த பக்கம் தெரியுமா நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு? எக்ஸிட் 1 பக்கம் கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. மறுபடியும் இல்ல 36 சம்திங் இந்தாண்ட பக்கம் கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. தொங்கு பாலம்னு சொல்லுவோம். அது பாருங்க கிட்ட தொங்கு பாலமே வந்துருச்சு. என் பழைய வீட்டுக்கிட்டே போயிடலாம். நிறைய பக்கம் தான் போயிட்டு இருக்குது. இப்போ நான் அந்த பக்கம் அப்படியே லோக்கல்லே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். இப்போதைக்கு சிட்டிக்குள்ள போவோம். ஆர்டர்லாம் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். எந்த ஒரு ஆர்டரும் இன்னும் வந்த மாதிரி தெரியல. இந்த பக்கம் நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. 101% தெரியும் எனக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் டிராபிக் இருக்கு. வாங்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட போயிட்டு தொங்கு பாலத்தை காட்டுறேன். இது நாங்க தொங்கு பாலம்னு சொல்லுவோம். எந்த ஒரு இதுவுமே இருக்காது, கீழே பில்லரும் இருக்காது. அப்படியே இந்த கம்பி தான் நிற்கும். இந்த கம்பி மேல தான் அந்த பிரிட்ஜே நிற்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க நான் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கேன். பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆழங்க, பள்ளம், பெரிய பள்ளம். எல்லாம் இந்த பிரிட்ஜில் தான் நம்ம அப்படியே பார்த்து சேஃபா போய்க்கணும். லெட்ஸ் கோ, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். தொங்கு பாலம் வந்தோடனே உங்களுக்கு நிறைய மறுபடியும் கண்டினியூ பண்றேன். யாரெல்லாம் இந்த லாரிக்காரன் பக்கத்திலே வந்துட்டு இருக்கான். நம்ம போற இடம்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிளைண்ட் ஸ்பாட். அவனுக்கு தெரியுமா தெரியாத கூட தெரியாது. அவன் பாட்டுக்கும் போய்கிட்டு இருப்பான் மெதுவா. எனிவே வாங்க, அப்படியே இன்னும் ஆர்டர் வராமலே இருக்கு. ஆன்லேயே தான் வச்சிருக்கேன். அது பாட்டுக்கு சர்ச் ஆகுது. இந்த பக்கம் ஏதாவது ஓட்டம் இருந்தா தானே சர்ச் ஆகும். கொஞ்சம் ஊர் பக்கம் நம்ம சிட்டி பக்கம் போகணும். அப்பப்ப இந்த மாதிரி பாருங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கே நம்மள போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் வெறும் கொடுத்துட்டு சும்மா தான் நம்ம ஊருக்குள்ள போகணும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பெட்ரோல் வேஸ்ட் தான், சும்மா கொடுத்துட்டு போறது நம்ம. எனிவே எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க. இந்த பாருங்கோ வந்தாச்சு. இட்ஸ் கால் தொங்கு பாலம். வாவ், எப்படி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் கயிறு கிடையாது, ஒன்னு இரும்பு ராடு அப்படியே நீட்டா போது பாருங்க. பயங்கரமான ராடு அதெல்லாம். அதுல தாங்க இந்த பாலமே தொங்கிட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த பக்கம் வந்தோம்னா லைட்டா இந்த பாலத்தை மட்டும் பார்த்தா ஒரு ஃபாரின் ஃபீல் வரும். ஆனா அவ்வளவா வராது. அப்படியே லெஃப்ட் ரைட் திரும்பி பார்த்தோன்னா என்னடா இது ஒரே கச்சான்னு இருக்குதே அப்படின்னு சொல்லி தோணும். அப்படியே மெதுவா உருட்டிக்கிட்டு இப்ப நம்ம போலாம் ஜிஃபேம். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படி சுத்தி இப்படி சுத்தி அவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு ஆர்டருமே வரவே மாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரியல. ரொம்ப கடுப்பா இருக்குது. கிட்டத்தட்ட சிட்டி அவுட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி சிட்டிக்கு நடுவில் வந்திருக்கேன். இது எந்த இடம்ன்றது நிறைய பேர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த பள்ளியாசல பார்த்தா. எஸ், எந்த இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணி, அதாவது பிரச்சனை ஆகி கிளம்பி போனோமோ அதே வீடு தாங்க. அப்படியே உள்ள போந்தா நம்ம பழைய வீடு. ஸோ அந்த பாண்டா கிட்ட தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது ஆர்டர் உழுவும் பார்க்குறேன். உழுவே மாட்டேங்குது. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இல்லை என்னன்னே ஒன்றுமே தெரியல. நானும் ஆஃப் பண்ணிட்டேன். தேடி பார்க்குறேன். ஒன்றும் கிடைப்பனா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனிவே பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடிக்கடி போட்டான்னா அட்டம் பண்ணி எங்கேயாவது தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்து நம்ம போயிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது தெரியல. மணி வந்து 11 ஆயிடுச்சுங்க. 8:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து எடுத்து இது வரைக்கும் 2 தான் ஓட்டியிருக்கேன். பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். ஒரு ஃபுல் டைம் டெலிவரி பாயா இருந்தால் என்ன வருது அப்படின்றத செக் பண்ணணும். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்தது ஜா டீல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. 16 ரூபா காட்டுதுங்க. வெறும் 4.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன கருமத்தை பண்ணி வைக்குதுன்னு. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. 16 ரியாலு டெலிவரி ப்ரைஸு. ஆர்டர் நம்பர் இவங்கள்ட்ட ஷோ பண்ணோடனே கொடுத்துருவாங்க. இது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று பெரிய டப்பா ஒன்று அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒன்று இருக்குது. அதை வாங்கினோடனே இந்த பக்கம் கன்ஃபார்மாக பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் லொக்கேஷன் ஓப்பன் ஆகும். அவங்கள கொண்டு போய் நம்ம இறக்கி விடணும். இதை பாருங்க, பார்க்கும்போது திங்கினும் போல இருக்குல்ல. வேற லெவலுங்க. சரி ஓகே, கொஞ்சம் சானிடைஸ் பண்ணிக்கலாம் வாங்க கையை. ரொம்ப நல்லது. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோங்க. நம்ம 3வது டெலிவரி முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர் காட்டிட்டு வழக்கம் போல நமக்கு டிம்கி காமிச்சிருச்சு. அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் கஸ்டமரோட லொகேஷனுக்கு போறேன். 9 கிலோமீட்டர்னு காட்டுது. அதை இப்ப நம்ம அப்படியே விட்டுட்டு இப்ப கிளம்பி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு அவங்க வீட்டுல விட போறாங்க. நம்ம ஆக்சுவலா ஜிஃபேம் தான் வந்து அதை ரெகுலரா பண்றது. அவரு வந்து வேற இடத்துல ஸ்டக் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம போயிட்டு இருக்கோங்க. இன்னும் ஒரு 6 மினிட்ஸ்ல நம்ம வந்து அங்கே போயிடுவோம். மணி வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12 கரெக்டா 12 ஆகுதுங்க. ஸோ இப்போ நம்ம 12:15 ஸ்கூல் கிட்ட இருக்கணும். ஸோ 12:06 நான் அங்கே போயிடுவேன்னு கூகுள் மேப் காட்டுது. அப்படியே இப்போ இந்த அருபா ரோட பிடிச்சி அப்படியே சுலைமானியா போய் அந்த ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு பொனோரமா மால்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மால் கிட்ட போயிட்டு இறக்கி விடணுங்க. ஸோ
ஸோ காலையிலேருந்து 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 சவாரி தாங்க அடிச்சிருக்கேன். நடுவில் எனக்கு சவாரி கொடுக்கவே இல்லை. 30 கிலோமீட்டருக்கு நான் தள்ளி வந்துட்டேன் ஊருக்குள்ள, அப்பயுமே கொடுக்கல. ஆக்சுவலாக நான் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஹோட்டலில் எதுவுமே அதிகம் இல்லைன்றது நமக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டாக வந்து நின்னா தானே கொஞ்சம் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி நான் அந்த பக்கம் வந்துட்டேன். நம்ம அஜிம்பாய் ரூம் பக்கமும் போனேன், பழைய வீட்டு பக்கமும் போனேன், 2 வீட்டு பக்கமும் போனேங்க. முத வந்த வீடும் 2வது வந்த வீடுமே 2 இடத்துக்கும் நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஆனா அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு ஆர்டருமே வரலை. நம்ம இப்ப லாஸ்டா வந்தோம்ல அந்த வீட்டுக்கிட்ட தான் இந்த ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அது ஒரு 16 ரியாலு. ஸோ அதை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. சரி வாங்க அடுத்து பார்ப்போம். வண்டி மைலேஜ் தாங்க கொஞ்சம் என்னமோ எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இந்த வண்டி மைலேஜ் கொடுக்குதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டெலிவரி ஒன்று ஃப்ரெண்டு சொன்னாப்புல, இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருங்க அப்படின்னு 35 ரியால் கிடைக்கும் அப்படின்னாரு. இன்னொரு 5 ரூபா சேர்த்து கொடுறா அப்படின்னு சொல்லி 40 ரியாலுக்கு கஸ்டமரோட ஒரு மொபைல் வேற இருக்கு. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கிடையாது, தெரிஞ்சவங்க கொஞ்சம். ஸோ அவங்களுக்கு இது 40 ரியால். இந்திக்காரன் யூபிக்காரன், அவன் மொபைல் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் இப்போ கொடுத்தான். ஸோ அவன் லொக்கேஷன் அனுப்புனா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரி பக்கத்தில் தானே இருக்கு, நானே கொண்டு வரேன்டா அப்படின்ட்டேன். ஸோ இப்போ எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் போல நைட்டு போல கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ போவோம். 3 டெலிவரி, ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டோம், ஒரு மொபைல் டெலிவரி 4. இப்போ இந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வீட்டில் டெலிவரி பண்ண போகிறோம். கொண்டு போய் இறக்கி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. வாங்க, இன்னும் 2 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஸோ நம்ம சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கிட்ட. அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம இறக்கி விட்டாச்சு. தி ஹெச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹாட் பாக்ஸை தான் அப்படி போட்டிருக்காங்க போல இருக்கு. டேக் எனி ஆர்டர், ஆர்டர் அப்படின்றது இங்கே இருக்கு. உள்ள போயிட்டு இப்போ நம்மளோட ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். 4 கிலோமீட்டர் காட்டிருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ எத்தனை கிலோமீட்டர் காட்டுவோம் பாருங்க, ஒரு சாமர்த்தியம். 4.8 கிலோமீட்டர்னு நம்மளுக்கு காமிச்சாங்க. சாரி 4.2 கிலோமீட்டர்னு காமிச்சாங்க. நானும் ஆசையாக அக்செப்ட் பண்ணேன். 4 கிலோமீட்டர் தானே விட்டுட்டு வரலான்ட்டு. இப்போ பாருங்க லொகேஷன் போடும்போது 8.8 கிலோமீட்டர். ஸோ ஜாஹஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபோர்ஜரி நடக்கும். நம்மளால யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க ஜிஃபேம், இப்போ கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு, இதை விட்டுட்டு போவோம். ஸோ ரொம்ப அலைஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா ஓட்டியாச்சு. 1 மணிக்கே வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். மணி 2:30 கிட்ட ஆக போகுதுங்க. இன்னும் வீடியோஸ் போடாமல் கொஞ்சம் போட்ட வீடியோ பாருங்க, லேட்டாக வந்திருக்கும். வாங்க உடனடியாக ஓடவா, டைம் ஆயிடுச்சு. ஸோ வெல்கம் பேக். என்னடா இருட்டாயிடுச்சு, டேரெக்டாக பகலில் பப்பரப்பேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நத்திங். ஸோ நேராக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆர்டரை நம்ம முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஓடி வந்தோம். எங்கே அப்படின்னா நேராக வீட்டுக்கு வண்டி போட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேங்க. நல்லா நேற்று வச்சிருந்த மட்டன் குழம்பு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கம், நல்ல உடம்பு டயர்டு, அப்படியே நல்லா அந்த தூக்கம் ஃபுல்ஃபில் ஆகிறதுனால இப்போ ஒரு குட்டி தூக்கம், ஒரு 2 ஹவர்ஸ், ஆமாம் 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நல்லா தூங்கினேன். இப்போ எங்கடா போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல இந்த மொபைல், இந்த சார்ஜர், இந்த கேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு இடத்துல டெலிவரி பண்ணணும். சும்மாலாம் போல, வியாபாரத்துக்கு தான் போகிறோம். இது போய்ட்டு இப்போ நம்ம டெலிவரி பண்ணணும் தான் சொன்னோமே. நம்ம இந்த மாதிரியும் பண்ணுவோம் அப்படின்னு. எதாவது இருந்தால் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். பர்சனலில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவை உள்ளவங்க அப்படியே பர்சனலுக்கு வாங்க, வந்துட்டு உங்களோட ரிக்குவயர்மெண்ட் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஃபேம் ஒருத்தங்க ஏர்போர்ட் போகிறாங்க. ஸோ நைட்டு 9 மணிக்கெலாம் அவங்கள பிக்கப் பண்ணணும். 10 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும். 1:30 மணிக்கு பிகாஸ் ஃப்ளைட்டு. ஸோ அடுத்து அங்கே போகணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது நம்மளுடைய கடைசி 2 சவாரி. வாங்க, கடைசி 2 மீன்ஸ் இன்னைக்கு இல்லாத கடைசி 2 சவாரி. அதை முடிச்சுட்டு நம்ம கொடுக்கணும் ஓடுவோம். வண்டி அப்படியே தெளிவாக இங்கே பட்டு நிற்கிது. அப்படியே அழகாக ஓடி போயிட்டு இப்போ கொடுத்துட்டு வரலாம். வாங்க கொடுக்கணும் ஓடுவோம். ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது எங்கே டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நேராக எங்கடா போறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட லொகேஷனுக்கு தாங்க இப்போ நம்ம பறந்துகிட்டு இருக்கோம். இது வந்து நான் முத லைஃப்ல சவுதி அரேபியாவுக்குன்னு வந்தேன்ல, அப்போ வந்த ஏரியாங்க இது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. லெஃப்ட் ரைட்டுன்னு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேக்ட்ரிஸும் குடோன்ஸுமா தான் இருக்கும். இந்தியன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி அவுட்டரில் வர்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுங்களேன். எங்களை கம்பேர் பண்ணக்குள்ள நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து வெளியே போய்க்கலாம், வந்துக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கலாம் கம்பெனி பஸ்ஸு, வீக்லி ஒன்ஸு, இல்லைனா எல்லாருமா சேர்ந்து டாக்ஸியில் வந்து ஷேரிங்கில் போகிறது, ஸோ அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நினச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு வந்து ரூம்லலாம் வச்சுக்கணும் பத்திரமா. அந்த மாதிரி டைமில் தான் அவங்க இது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நேராக போகலாம். போகிற வழியிலேயே ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது. பட் அங்கேருந்து நம்ம எதுவும் வாங்குறது இல்லை. ரூமில் சாப்பாடு இருக்குது, கறி குழம்பு இருக்குது. அதை ரொட்டி போட்டு நம்ம ரொட்டி கூட சாப்பிட்ருவோம். இப்போ நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். குடுன்னு அவரை கூப்பிடுறோம். நேராக அங்கேருந்து நேராக அந்த லொக்கேஷனுக்கு போகிறோம். வீட்டுக்கு அவரை வீட்டிலேருந்து தூக்கிட்டு நேராக ஏர்போர்ட்டில் போய் இறக்கி விட்டுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம டியூட்டி முடிஞ்சிடும். யா அல்லாஹ் நல்லபடியாக கூட்டிகிட்டு போ.
ஜிஃபேம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷனு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இனிமேல் எவ்ரிடே எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்டுக்கான பதில் ஒன்றொன்னா சூஸ் பண்ணி ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே வருவேன். ஓகேவா? ஓகே ஜிஃபேம், வாங்க போகலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை கூப்பிட்ற லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. எங்கே இருக்காருன்னு தெரியலையே, வெளியே வரேன்னாரு. ஐ திங்க் வேறு இடத்துல எது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியல. நிமிஷம் பார்த்துக்குவோம். இல்லையே, கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கிறோம். ஸோ வெளியே வரேன்னாரு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வந்தாருன்னா இவரை கூட்டிட்டு நேரம் ஏர்போர்ட் போகணுங்க. மணி 8:49 ஆச்சு. 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டான டைமுக்கு முன்னாடியே வந்தாச்சு. 1 hour போதும் இங்கே நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸோ போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்றைக்கி கணக்கு உலக பார்ப்போம். ஜிஃபேம் எவ்வளோ வருமானம், என்ன இன்கம் வந்துச்சு, இன்றைக்கி என்ன நம்ம சம்பாதிச்சோம், எவ்வளோ பெட்ரோல் போச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நத்திங், வீட்டுக்கு தாங்க. கஸ்டமரை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாச்சு. ஸோ டெர்மினல் 2 தாங்க. ஆஹாஹாஹா, இதை விட்டுட்டே போயிட்டாரு. ஐயோ 2 இத்தருங்க. அது எப்படி இங்கே விட்டாருன்னு தெரியலையே. கஸ்டமருதுங்க, அது நம்மளுது இல்லை. ஐயோ, இப்போ நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு ரிட்டர்னும் போக முடியாது. ஏன்னா அவ்வளோ ரிஸ்கான இடம் இருக்கும். சிங்கிளா இது நம்ம நிற்கிறோன்னு தெரிஞ்சாலே பட்டார்னு ஃபைன் அடிப்பானுங்க. பிகாஸ் இது ஏர்போர்ட்டு. இதுக்கு மேலே அவ்வளோதான். இது அப்படியே வைப்போம். அவர் யார்ட்டாவது கொடுக்க சொன்னார்னா அவங்க ஆள் வந்து வாங்கிக்கிட்டோம். அவர்கிட்ட நான் இப்போ ஃபோன் அடித்து சொல்லிடுறேன். ஓகே ஜிஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சிங்க. 10 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நேராக எங்கடா போகிறோம் அப்படின்னா நேராக வீட்டுக்கு தான் ஜிஃபேம் போகிறோம். வாங்க போகலாம். சூப்பரில் லைட்லாம் பக்கத்தில் பாருங்க, ஜம்முன்னு நிற்கிது. பட் எனக்கு இந்த வாட்டி அந்த ஒரு ஃபீலே வரலைங்க. நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஐயோ இன்னும் 2 வருஷத்துக்கு இனிமேல் இவங்கள்ட்ட தான் நம்ம கிடக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலே இல்லை. பிகாஸ் ஏன்னு சொன்னீங்கன்னா அங்கே பாருங்க, ஃப்ளைட்டு பாருங்க, பக்கத்தில் ஒரு ஃப்ளைட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. போறான் பாருங்க. ஏமா பெரிய ஃப்ளைட்டு பாலத்தை தாண்டி அப்படியே போகுது ஜம்முன்னு. சூப்பராக இருக்குல்ல ஜிஃபேம்? ஓகே ஜிஃபேம், வாங்க நேராக வீட்டுக்கு போயிடும். ஏன்னா இந்த வாட்டி நம்ம ஃப்ரீ விசால இருக்கிறதால காசு கொடுத்தா லீவ் அடிக்க போறாங்க. அண்டு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸான விஷயம் யாருக்குமே நான் சொல்லலை. ஸோ அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ப்ரே பண்ணுங்க, நல்லபடியாக ப்ரே பண்ணுங்க, நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அது என்ன விஷயம் அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம், வண்டி இந்த குதிக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா 1 2 3. ஸோ தாரியா என்னோட பொண்ணு இருக்குல்ல, ஸோ என்னோட செல்ல பொண்ணுக்கு ஒரு அண்ணனோ தங்கச்சியோ வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. இது வந்து இந்தியாவிலேயே நான் சொல்லியிருக்கலாம் அப்பயே, போன மாதமே சொல்ல வேண்டியது. பட்டு அந்த டைமில் ஹேட்டர்ஸு அந்த ஹேட்டி நெகட்டிவிட்டி ரொம்ப வந்துச்சு நம்ம சேனலில். ஸோ எனக்கு சொல்கிறதுக்கும் மனசு இல்லை, யூடியூப் வீடியோ போடுறதுக்கும் மனசு இல்லை. என் லைஃப்லேயே நான் யூடியூப் வீடியோ போடுறதுக்கு வெறுத்தேன் அப்படின்னா அந்த போடாமல் இருந்த நாட்கள் தாங்க. அதனால் அப்படியே ஒதுக்கிட்டேன். யூடியூப்பை தனியாக ஒதுக்கிட்டு ஜாலியாக ஃபேமிலி கூட இருக்கலாம், பாப்பா கூட விளாண்டுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஊரை நோக்கி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பிட்டேங்க. வேறு எதுவுமே இல்லை. வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். ப்ரே பண்ணுங்க, நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு 7 மாதத்துல 8 மாதத்துல டாக்டர் டேட் கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் ஜிஃபேம். போயிட்டு டெலிவரி முடிஞ்ச உடனே பார்த்துட்டு 1-1.5 மாதம் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பி வந்துடுவேன் ஜிஃபேம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஃபியூச்சர் அப்டேட். அவ்வளோதான் ஃபியூச்சர் அப்டேட்டு, லேட்டஸ்ட் அப்டேட் இல்லை. சரி வாங்க ஜிஃபேம், இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 90 தான். ஸோ ஏர்போர்ட்லேருந்து யாராவது கிளம்புறீங்க அப்படின்னா மெயின் ரோடு கொஞ்சம் தூரம் போகிற வரைக்குமே 90 தான். அதுக்கப்புறம் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு போர்டு தெரிஞ்சிடும். ஸோ 100 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நீங்கள் 100 கிலோமீட்டர் அப்படியே 110 கிலோமீட்டராக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பட் இப்போ வந்து 90 தாங்க. லெட்ஸ் கோ ஜிஃபேம், கிளம்பலாமா? அங்கே போகலாம். ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எங்கே பார்க் பண்ணியாச்சுங்க. பார்க் பண்ணிவிட்டு இப்போ நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடைக்கு தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உள்ளே போயிட்டு அண்ணன் வந்து ரொட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரொட்டியை வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு வீடியோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், சாப்பிடணும், அதுக்கப்புறம் தூங்கணும். அப்புறம் மார்னிங் மறுபடியும் நம்மளுக்கு எப்பயும் போல் டியூட்டிங்க. லெட்ஸ் கோ. ஓடி போயிட்டு ரொட்டியை வாங்கிட்டு வந்துடும். ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் கோழி, கலேஜி, ஈரல், அதாவது ஈரல், ஆமாம் அது கலேஜின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். கோழி ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். ஒரு 1.5 குபூஸ் அடித்தோங்க. அவ்வளோதான், 1.5 குபூஸ் அடிச்சுட்டு கணக்கோளுக்கு பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 200 ருபீஸ் ஓட்டினேங்க. ரியால் ஓட்டினேன், சாரி
அப்படி இப்படின்னு சொல்லி பெட்ரோல் இல்லாமல். ஸோ இதுலேருந்து இப்போ பெட்ரோல் போடணும் அப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணால் ஒரு 150 தாங்க. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு, ஒரு 150 நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். எண்ட் ஆஃப் தி மந்த் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இன்றைக்கி ஓட்டினது அவ்வளோதான். கிட்டத்தட்ட காலையில் ஒரு 4 ஆர்டர் ஓட்டினேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தங்க டெலிவரி பண்ணேன், குழந்தைய கொண்டு போய் இறக்கி விட்டது, அப்புறம் இப்போ ஒரு ஏர்போர்ட்டு, அப்புறம் ஒரு மொபைல் டெலிவரி. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு நடந்திருக்கு. எனிவே வாங்க என்ன எதுன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன ஆர்டர் வருது, என்னென்ன டெலிவரி, எங்கெங்கே ஏரியாக்கெல்லாம் நம்ம போகிறோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி நிறைய நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே சவுதியை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சவாரி போகணுன்னா மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சனலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம போய் பிக்கப் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஜிஃபம், பை பை, டாடா, லவ் யூ ஆல்.